கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய உயர்வை தடுக்கும் 3 காரியங்கள். சவுல் ராஜாவாக இருந்தார். அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமல். நம்முடைய வீழ்ச்சிக்கு, நம்முடைய உயர்வை தடுக்கிற 3 காரியத்திலே முதலாவது காரியம் நமது வாய். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இவ்வண்ணமாக கூறப்பட்டு இருக்கிறது. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறான். அடுத்த வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். பிரியமானவர்களே, தவளானாலும் மீனானாலும் அழிந்து போக காரணம் வாய். நம்முடைய வாழ்க்கையும் வீழ்ச்சிக்கு உயர்வுக்கு காரணம் வாய். கவனமா பேசுங்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்பார். 2வது காரியம் பெரியத்தனம், பெருமை. ஏசாயா 14வது அதிகாரம், கேருபா இருந்த ஏஞ்சல், தேவ தூதன் லூசிபருடைய வெளிச்சிக்கு காரணம் பெரியத்தனம். 3வது காரணத்தை பார்த்தா பாவம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் தேவனோட உறவிலே அழகா இருந்தாங்க. ஆனா எப்ப பாவம் வந்துச்சோ அவங்க மரத்தின் கீழே ஒளிந்து கொண்டார்கள் தேவன் கூப்பிடும் போது. நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தடுக்கும் 3 காரியத்திலே முதலாவது காரணம் இந்த வாய் சரியில்லாம, 2வது பெரியத்தனம், 3வது காரியம் பாவம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நாம் முன்னேற முடியாது, நாம் விழுந்துருவோம். மனம் திரும்பவும் இந்த காரியங்கள் நாங்கள் செய்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you.